வணக்கம். மார்ச் 11ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. S&P 500 2.7% விழுந்தது. நாஸ்டாக் 4% விழுந்தது. செப்டம்பர் 2022க்கு பிறகு நாஸ்டாக் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை பார்ப்பது இதுவே முதல் முறை. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று பெரிய அளவில் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி காலையில் 11:30 மணி அளவில் நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். உலக அளவில் எக்ஸ் தளத்துடைய சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருந்திருப்பதாக நியூஸ் 18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சைபர் அட்டாக் நடந்திருப்பதாகத்தான் சந்தேகம். இதில் யுக்ரைன் பங்கெடுத்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் இருக்குன்னு எலான் மஸ்க் சொல்லியிருக்கிறாருன்னு நியூஸ் 18 தகவல் கொடுத்துருக்குறாங்க. சிட்டி குரூப் யூஎஸ் எக்விட்டிஸ்க்கு ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓவர் வெயிட்லேருந்து நியூட்ரலாக குறைச்சிருக்கிறாங்க. சைனாக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV 18 இந்தியா மீதான ட்ரம்ப் டேரிஃப் ஏப்ரல் 2ஆம் தேதி நடைமுறைக்கு வரும்ன்ற செய்தி நம்ம முன்னவே பார்த்துருந்தோங்க. ட்ரம்ப் ஒரு அப்டேட்டும் கொடுத்திருந்தாரு. இந்தியா வரியை குறைப்பதற்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்தியா தரப்புல முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக பதில் கொடுத்துருக்காங்கன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வரியை குறைப்பதற்கு அரசு ஒத்துக்கலை. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. செப்டம்பர் வரைக்கும் நம்ம கால அவகாசம் கேட்டுக்கிட்டு இருக்கோன்னு அரசு சொல்லியிருக்கிறாங்கன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ட்ரம்ப் டேரிஃப் இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னா ரிலையன்ஸ்க்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு கட்டுரை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக 2 செக்டர், ஒன்று ரீட்டைல், மற்றொன்று டிஜிட்டல் சர்வீசஸ். இலான் மஸ்குடைய ஸ்டார்லிங்க் இந்தியாவில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதற்கான ஒப்புதல்லாம் வாங்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அவங்க உள்ளே வராங்க, இந்தியா பாலிசிஸில் மாற்றம் கொண்டு வராங்க, வரியை குறைக்கிறாங்க அப்படின்னா ரிலையன்ஸ்க்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 செக்டரில், குறிப்பாக ரீட்டைல் மற்றும் டிஜிட்டல் சர்வீஸில் இலான் மஸ்க் போட்டியை உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரீட்டைலில் அமேசான் மற்றும் வால்மார்ட் உள்ள ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு போட்டியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஹீரோ மோட்டோகார்ப் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அந்த விசாரணை முடிவுக்கு வந்தது. கம்பெனி எந்த தவறும் செய்யலன்னு முடிவு வந்திருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இது தவறான செய்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்போனா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் இறுதி முடிவை எடுக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது CNBC TV 18 ஹீரோ மோட்டோகார்ப் மீது கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மற்றும் ஃபண்ட் டைவர்ஷன் குற்றச்சாட்டு இருக்கு. அதை தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்த்துருந்தோம்னா, அந்த விசாரணை முடிவுக்கு வந்து க்ளீன் ஷீட் கொடுத்துருக்காங்க கம்பெனிக்கு அப்படின்னு. ஆனால் இல்லை, இன்னும் இறுதி முடிவை எடுக்கலன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சொல்லியிருப்பதாக இப்போ CNBC TV 18 தகவல் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. NDTVலேருந்து கிடைத்த ஒரு தகவல். மகாராஷ்டிரா அரசு நிதி அதிகமாக ஒதுக்கி இருக்கிறாங்க அவங்களுடைய பட்ஜெட்டில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்கு. மும்பையில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலுக்காக அவங்க 64,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே போல் மெட்ரோ ரயில் சிஸ்டம் விரிவாக்கத்திற்கும் அவங்க பணம் செலவழிக்க இருக்கிறாங்க. நாக்பூர் கோவா எக்ஸ்பிரஸ் வேக்கு 86,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. சவர்கர் சி பிரிட்ஜுக்கு 18,120 கோடி ரூபாய். அதே போல் பூனே மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2, அதே போல் எலிவேட்டட் ரோட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே நிதி ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு NDTVயில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. பாரதி எக்ஸாகாமுக்கு மோத்திலால் ஓஸ்வால் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1625. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மோத்திலால் ஓஸ்வால். இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 20% விழுந்தது. முந்தானேத்து நாம் ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. CEOடைய பதவி காலத்தை RBI 1 ஆண்டு மட்டுமே நீட்டிச்சிருக்கிறாங்க. பொதுவாக 3 ஆண்டு கொடுப்பாங்க. ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்குடைய CEOக்கு 1 ஆண்டு மட்டுமே நீட்டிச்சிருக்கிறாங்க. அது ஒரு நெகட்டிவ் நியூஸாக கருதப்பட்டது. இப்போ மற்றொரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி 20% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்துருக்கு. மார்ச் 2020க்கு பிறகு இவ்வளவு பெரிய வீழ்ச்சி முதல் முறையாக இண்டஸ்இண்ட் பேங்க் பார்க்குது. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த புது தகவல் என்ன அப்படின்னா, அவங்களுடைய நெட்வொர்த்தில் பாதிப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. 1,600 கோடியிலேருந்து 2,000 கோடி ரூபாய் குறையும் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்லன்னு சொல்லியிருக்கிறாங்க.
எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் இந்த நஷ்டத்தை வந்து அவங்க அடுத்த ஆண்டு முதல் குவார்ட்டரில் அல்லது இந்த ஆண்டுடைய கடைசி குவார்ட்டரில் ஈடு செய்வாங்க, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு வருவாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. எங்கே டிஸ்கிரிப்பன்சி ஏற்பட்டிருக்குன்னா அவங்களுடைய டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் இந்த 5-7 ஆண்டு பார்க்கும்போது இந்த டிஸ்கிரிப்பன்சி ஏற்பட்டிருக்கு. இது அவங்க உள்ள ஒரு குழு அமைச்சு அதை விசாரிச்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அவங்க நியமிச்சிருக்கிறாங்க, அவங்களும் அவங்களுடைய ரிப்போர்ட்டை தாக்கல் செய்வாங்க. அதற்கு பிறகு நடவடிக்கை எடுப்பாங்க இண்டஸ்இண்ட் பேங்க்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் கடைசி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1600 கோடியிலிருந்து 2000 கோடி ரூபாய் இந்த இடையே வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டில் பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் இந்த செய்திக்கு பிறகு டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டாக்கை ரெடியூஸ் ஆக மாற்றிருக்கிறாங்க, டார்கெட் ப்ரைஸும் குறைச்சிருக்கிறாங்க. புது டார்கெட் ப்ரைஸ் 750 ரூபாய். வோடஃபோன் ஐடியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் மார்ச் 10 நேற்று தான் கடைசி நாளாக இருந்தது. அவங்க பேங்க் கேரண்டியை கட்டுவதற்கு 2015 ஸ்பெக்ட்ரம்கான பேங்க் கேரண்டி கட்டுவதற்கான கடைசி நாள் நேற்று அதை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. 6090 கோடி ரூபாய் பேங்க் கேரண்டி கட்டியிருக்கணும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ்க்கு, அல்லது கேஷாக 5493 கோடி ரூபாய் கட்டியிருக்கணும். அது கட்டாமல் விட்டுருக்காங்க, அந்த கடைசி நாளை விட்டுருக்காங்க. வோடஃபோன் ஐடியா தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் டாடா ஏஏஜி இன்சூரன்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அகமதாபாத் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் நர்சிங் ஹோம்ஸ் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸ்டார் ஹெல்த் மற்றும் டாடா ஏஏஜியோடைய இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு வந்து இனி கேஷ்லெஸ் சேவை கிடையாதுன்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஏப்ரல் 1 இதை அமல்படுத்துகிறாங்க. என்ன குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க விலை நிர்ணயிக்கிற அந்த பாலிசிஸில் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறாங்க இந்த அகமதாபாத் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் நர்சிங் ஹோம்ஸ். அதனால் இந்த பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு வந்து இனிமேல்ட்டு கேஷ்லெஸ் சர்வீசஸ் கிடையாது ஏப்ரல் 1 என்டிபிசி மற்றும் என்டிபிசி கிரீன் எனர்ஜி குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல். சத்தீஸ்கர் அரசுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. 96,000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க நியூக்ளியர், ஹைட்ரோ மற்றும் ரெனியூபிள் செக்டரில். சத்தீஸ்கர் மாநிலம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன், இன்வெஸ்டர் சம்மிட் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஒப்பந்தம் இட்டிருப்பதாக சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். ஹிட்டாச்சி எனர்ஜி குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 5000 கோடி ரூபாய் வரைக்கும் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. வாவன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடுடைய பைப்பிங் பிஸ்னஸை வாங்குறாங்க $30 மில்லியன். ஜென்சால் இன்ஜினியரிங் சில நாட்களாக நெகட்டிவ் நியூஸஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம், கீழே போய்கிட்டு இருக்க ஷேர் ப்ரைஸஸும். இப்போ பிஸ்னஸ் ஸ்டாண்டில் ஒரு புது அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸ் புதிதாக 29 கோடி ரூபாய் உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கம்பெனிக்குள்ளார வேரன்ஸை ஈக்விட்டியாக மாற்றுறாங்க, அதற்காக தான் இந்த பணம் உள்ளே வருதுன்னு சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில். அண்மையில் நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க, ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்தாங்க. ஜென்சால் இன்ஜினியரிங் வீழ்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தது, அவங்க ஷேர்ஸையும் விற்பனை செய்திருந்தாங்க. இப்போ அவங்க பணத்தை உள்ளே கொண்டு வர இருக்கிறாங்கன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. நவீன் ஃப்ளூரின் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய சூரத் ஆலையை விரிவாக்கம் செய்ய இருப்பதாக முன்னவே சொல்லியிருந்தாங்க. அங்கே இப்போ கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க நவீன் ஃப்ளூரின். ஃபஸ்ஸோ சொல்யூஷன்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. நடப்பு நிதியாண்டு 2025 ரெவென்யூ க்ரோத் கைடன்ஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன அவங்க சொன்னது 19.5% 20.5% இடையே இருக்கும்னு, இப்போ அதை உயர்த்தி இருக்கிறாங்க. புது ரெவென்யூ கைடன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21.8% 22.3% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில். தெர்மேக்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் தெர்மேக்ஸ் கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். அவங்க பிரேசில் நிறுவனமான ஓசிக்யூடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செய்து விநியோகம் விற்பனைக்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க தெர்மேக்ஸ். என்எல்சி இந்தியா குறித்து பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க வெளிநாட்டில் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. $200 மில்லியன் மதிப்பிற்கான ஃபண்ட் ரைசிங் ஜாப்பனீஸ் யெனில் செய்யறதுக்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. மார்ச் 13 ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக 10,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முடிவு மார்ச் 13 எடுக்கப்படும்னு ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. கேம்பஸ் ஆக்டிவேர் கம்பெனியுடைய ஷேர்ஸை ப்ரொமோட்டர் அல்லது ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த ஹரிகிருஷ்ணன் அகர்வால் விற்பனை செய்திருக்கிறார். ஷேர்ஸை மார்ச் 6 அவருடைய ஸ்டேக்கை குறைக்கிறாரு. 57.5% 55.8% குறைச்சிருக்கிறாரு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.